ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மக்கள் யூடியூப் வீடியோஸ். டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கனா அப்படின்னு நினைக்காதீங்க, சூப்பராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ப்ராய்லரில் தான் வந்து சாஃப்டாக வரும்னு நினைக்காதீங்க, நாட்டுக்கோழிலையும் வந்துட்டு நல்ல சாஃப்டாக தான் வரும், சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டுக்கோழியில் வந்து எலும்பில்லாத பீஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எலும்பில்லாத பீஸாக பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சதக்கரியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இந்த அளவு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து நான் சில்லி சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன் ஜேபின்ற கம்பெனிலேருந்து. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போதைக்கப்போ போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம், காய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த சில்லி சிக்கன் மசாலாவும் உப்பு இருந்தாவே போதும், இந்த 2 பொருட்கள் மட்டும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரமும் தேவையில்லை கலரும் தேவையில்லை அப்படின்னா ரெண்டையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறேன்னா, எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்றதுக்காக சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான், உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீர் சில்லி பவுடர். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இவ்வளோ தான். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரை சிக்கனில் தூவிக்கலாம். எல்லா பவுடருமே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் கலந்துட்டு அப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம், வெளியே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து அர்ஜென்ட் வெளியே வைக்க வேண்டாம், நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சிக்கனில் வந்து மசாலா நல்லா பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணியே ஆட் பண்ணலை, தண்ணியே சேர்க்காதீங்க. இதில் சில்லி சிக்கன் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் அப்படியே மிக்ஸ் பண்ணதான், வெறும் பொடியை மட்டும் சேர்த்து. ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் இந்தளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சில்லி சிக்கன் வந்து நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன், அதனால் நீங்கள் நிறையா போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ நல்லா காயட்டும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சில்லி சிக்கன் போட்டு எடுத்துடலாம். ஒரு பீஸாக போட்டுக்கோங்க, இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம், அடியிலையும் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. மசாலாலாம் எண்ணெயில் போகவே இல்லை. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ரொம்ப கருகி போயிடும், சிக்கன் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இது வந்து எலும்பு இல்லாத பீஸ் அப்படின்றனால நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க, கருக விடாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.